தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் எவைகளை கைவிட வேண்டும், எவைகளை கை கொள்ள வேண்டும், இவைகளை தீர்க்கதரிசியாக ஏசாயா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த தேவனுடைய மனுஷன் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு சொன்ன ஒரு மாபெரும் ஆலோசனையை நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் இந்த 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உயர்த்தி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்து இந்த 15ஆம் வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ளும்போது 16ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். யார் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார்? நம்பர் 1, நீதியாய் நடந்து செம்மையானதை பேசி நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக நடந்து. வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தை. ஆகவேதான் ஏசாயா சொல்றாரு 33ஆம் அதிகாரத்தில், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. ஒரு ஆளை இடைஞ்சல் பண்ணி அந்த ஆள் மூலமாக நன்மை அடைய நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். இதான் ஆண்டவருடையதான விருப்பம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதனும் அபிஷேகம் பண்ணணும், எல்லா மனுஷரும் கர்த்தருடைய பிள்ளைய மாறணும், எல்லா மனுஷரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அப்படிப்பட்டதான நினைவு உள்ளவர்கள் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்கள் லஞ்சம் வாங்காதபடி தன்னுடைய இருதயத்தை காத்து இரத்தம் சிந்தாமல் அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு விலகி நாம் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுமா? எல்லாருக்கும் உயர்வான இடங்களில் இருக்கணுங்கிற எண்ணம் உண்டு. உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோம். யாரை ஆண்டு உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பார்னா, இந்த 33ஆம் அதிகாரம் 15ஆம் சொல்லப்பட்டபடி நடக்கும் பொழுது அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். 2வது, கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை விட அவனுடைய கண்கள் ராஜாவை மகிமைப்படுத்தினாய் பார்க்கும். தூர தேசத்திலிருந்தும் நன்மைகளை காண்பான் என்று வாசித்து பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்லையும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு நாள் வருவார். வரும்போது அவரை முகமுகமாக சந்திக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே இந்த வார்த்தைப்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசியுங்கள், தியானிங்கள், அதன்படி நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.